ஓசில ஜோதிடமே பார்க்க கூடாதுங்க. பார்க்க கூடாது. ஜோதிடம் ஓசில பார்த்தா பெரிய அளவுல பாதிக்கும். ஜோதிடரையும் பாதிக்கும், ஜோதிடம் பார்த்தவங்களையும் பாதிக்கும். கண்டிப்பா. ஆமா. அதே மாதிரி ஜோதிடம் பார்த்துட்டு ஆன்லைன்ல பார்க்குறாங்க இல்லையா? பார்த்துட்டு ஜோதிடருக்கு காசு போட மாட்டாங்க. அவங்களெல்லாம் பெருவாரியா பாதிக்கும். ம், ம். கர்மா இல்லையா? உங்க கர்மாவை எடுத்து தானே சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஆண்டவன் வந்து எப்ப விதியை எடுக்க போகுதுங்கிறத குறிச்சு வச்சிருக்கிறான். அந்த தேதிய ஒரு சில ஜோதிடர்கள் சரியாவே கணிச்சிடுறாங்க. அப்ப ஆண்டவனுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஜோதிடர்கள்லாம். அப்ப அவங்கள அவங்க மதிக்கணும்ல. அவங்கள தேடி தானே நீங்க போறீங்க. நீங்க வாங்கன்னு அவங்க கூப்பிடல. அவங்கள தேடி தான் நீங்க போறீங்க. அப்ப அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் குடுக்கணும். கண்டிப்பா. அந்த காலத்துல குருமார்கள வந்து மன்னர்கள் வந்து அவ்வளவுக்குள்ள மதிச்சு ஆமா, ஆமா. கூடவே வச்சிருப்போம். கூடவே வச்சிருப்பாங்க. மன்னர் காலத்துல இருந்தே இந்த தொழில் இருக்கு. ஜோதிடம்ங்கிற தொழில். அப்ப மன்னர் என்ன கேட்பாருன்னா, கைக்குள்ள எதையாவது ஒண்ணு மறைச்சு வச்சுக்கிட்டு, "ஜோதிடரே, என் கையில் இருக்கக்கூடிய பொருள் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஜோதிடர் உடனே பஞ்சாங்கத்தை புரட்டி பார்த்துட்டு, "மன்னரே, தற்சமயமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஓரையானது குரு ஓரை, தாங்கள் கையில் இருப்பது தங்க கணையாழி" அப்படிம்பாரு. உடனே இந்தா அப்படி பொற்காசுகளைன்னு ஜோதிடருக்கு அள்ளி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஜோதிடம் வேற லெவல்ல இருந்துச்சு. இன்னைக்கு வந்து தரம் தாழ்ந்து போயிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஜோதிடத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்காத மாதிரியான ஒரு நிலை. மக்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிற ஒரு கூட்டம் வந்து தொடர்ந்து இந்த ஜோதிடத்தை வந்து ஒரு காமெடி பீஸ் மாதிரி அங்கங்க நிகழ்ச்சிகளை வச்சு பண்றாங்க. எல்லா துறையிலையுமே தவறு இருக்கு. மருத்துவத்துல தவறு இருக்கு, அரசியல்வாதிகிட்ட தவறு இருக்கு, மளிகை கடையில தவறு இருக்கு, இங்க இருக்கக்கூடிய ஹோட்டல் 10 ரூபா டீல கூட தவறு இருக்கு. எவனாவது வந்து 10 டீ கடைக்காரனை கூப்பிட்டு வைக்கிறானா, நீயா நானாவா இருக்கட்டும், எந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், உன் டீ நல்லா இல்ல, இன்னைக்கு போடுற டீ நல்லா இல்லைன்னு சொல்றாங்களா, ஜோதிடரை மட்டும் கூப்பிட்டு வச்சு இவனுக்கு கிண்டல் அடிப்பாங்க. ஏன்னா மத்த தொழில கிண்டல் அடிச்சா ஆப்படிச்சிருவாங்க. ஒரு அரசியல்வாதியை கூப்பிட்டு வைக்க வேண்டியதானே, உங்க துறையில இவ்வளவு ஊழல் இருக்கு, உங்க துறையில இவ்வளவு ஊழல் இருக்கு, நீங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள வச்சு நக்கல் பண்ண வேண்டியதானே. பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம சேனலுக்கே ஆபத்து வந்துடும் அவங்களுக்கு தெரியும். ஜோதிடர் தான் இழிச்சவாயன் எல்லாருக்கும்.